talking to a real goat. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மல்லிகைப்புறம் அந்த படத்துலேருந்து ஒரு தரமான ஃபைட் சீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. உன்னிமுந்தன் சாரோட படம் மக்களே. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். கட்டசில் ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, உன்னிமுந்தன் சாருக்கு வந்துட்டு ஒரு பீஜம் போடுவாங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. வேற லெவலில் இருக்கும் அந்த பீஜம் கேட்க. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டை கொடுத்து வெறித்தனமாக வந்து பண்ணுவாங்க. ஃபைட்டு சீன் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இந்த படத்தில் வந்து 2 பிள்ளைங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பும் வேற மாதிரி இருக்கும் மக்களே. ஐயப்பன் கோயிலுக்கு 2 பிள்ளைங்க வந்து போவாங்க. 2 பிள்ளைங்க போற கூட தான் வந்துட்டு உன்னிமுந்தன் சாரும் வருவாரு. ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. யாரு பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 50 கோடி கலெக்ஷன் வந்து வாங்கின ஒரு படம் மக்களே. வேற மாதிரி இருக்கும். பிஜிஎம் எல்லாம் வெறித்தனமா இருக்கும். அதனால தான் இந்த படத்தோட ஒரு ஃபைட் சீன் எடுத்துட்டு வந்திருக்கோம். காட்டுல வந்து ஃபைட் பண்ணுவாரு. செமையா இருக்கும் மக்களே. உங்களுக்கும் பிடிக்கும். அதனால தான் தூக்கிட்டு வந்தாச்சு. உங்க கூட சேர்ந்து இந்த ஃபைட் சீனை பார்த்துடலாம். பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்னும் நிறைய வீடியோ இது மாதிரி நம்ம சேனல் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ஃபைட் சீனை பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. இப்பதான் மக்களே செமையா இருக்கும். பா காடை பாருங்க, நல்லா இருக்கும். போலாமா? இன்னும் ரொம்ப தூரம் ஏறணுமா? கரிமலை ஏறது கடினம் தான் தெரியுதே. சாமி, உங்களுக்கு இந்த வழியெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் நம்ம இடம் தான் சாமி. இந்த மலையில நான் பல தடவை இருக்கேன் சாமி. மாலை போட்டா யாரும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, இவனுக்கு இதே வேலையா போச்சு. சாமி, இந்த காட்டுக்குள்ள யானை இருக்காமே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? முத்துவாச்சி தான் சொன்னாங்க. நல்ல முத்தாச்சி. ஆமா, இவ ஆச்சிக்கும் இவளுக்கும் வேற வேலையே இல்ல. இந்த மலை ஏறிதான் யானை வர போதும். சாமி, யானை! சாமி, யானை! யானை! யானை சாமி! பயப்படாதீங்க, நம்ம பிள்ளையார்பட்டி கணேசன் தான். பிரகாஷ் சாமி, நீங்க சொன்னது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் காட்டுக்குள்ள சிங்கம் புலி ஏதாவது பார்க்கணுமா? வேண்டாம், ஐயப்பனை மட்டும் பார்த்தா போதும். பாத்துடலாம், வாங்க வாங்க. சாமிங்க சரணம் சொல்லிட்டே இருங்க. பாத்து இருங்க. மாலைக்கு போறோம். இந்த பக்கம் போங்க. இப்படி வா, இப்படி வா. ஐயப்போ சாமி. வந்துட்டாங்க. இங்கே தான் வெறித்தனம் ஃபைட் நடக்கும். மாளிகைப்புறத்துக்கு காடுனா பயமா? காட்டை பார்த்து பயப்பட வேணாம். காட்டுக்குள்ள சில மனித மிருகங்கள் இருக்கு. அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்.
இப்போ பாருங்க சம்பவம். ஓ அடி செம்மடி. ஓ வா அப்படியே ஐயப்பன் மாதிரி ஃபைட் பண்ணுவாரு பாருங்க. பா வேற மாதிரி. ஓ ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவரு தான் வந்து காவலா இருப்பாரு. வேற மாதிரி இருக்கும் மக்கள் இந்த படம். ஓ வா செம்மடி. அதான் அதான் ஐயப்பனை வந்துட்டாரு. செம்மையா எடுத்துருப்பாங்க இந்த சீனை. ஓ வா வேற லெவலு. ஓ வா இது செமையா இருந்துச்சு அந்த சீனு. ஓ போடு வா ஹெட் ஷாட். செமையா இருந்துச்சு அந்த சீனு. வா வேற மாதிரி. ஓ இந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையா செஞ்சிருப்பாங்க. ஐயப்பன் மாதிரியே இருப்பாரு பாருங்க. ஐயப்பா நம்ம ஐயப்பா இந்த பாட்டு தான் மக்களே. மலையேறி வர கன்னிசாமிகளை சன்னிதானம் வரைக்கும் கூப்பிட்டு போக வேண்டியது கூட வர குருசாமியோட கடமை.
கடமையை நான் செய்யறேன், தடுக்காத. தப்பு பண்ணிட்டேன். சாம்சன் போலாமா? மாளிகைபுரம். ஐயப்போ மக்களே முடிஞ்சிருச்சு ஃபைட் சீனு வேற மாதிரி மக்களே. அதுதான் முதல்ல சொல்லியிருப்பேன், ஐயப்பன் மாதிரி வந்து ஃபைட் பண்ணுவார், விருத்தனமாக இருக்கும், படமே வேற மாதிரி இருக்கும் மக்களே. நல்லா இருக்கும் மக்களே. யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த பிள்ளை இருந்துச்சு பாருங்கள், அந்த சின்ன பிள்ளை கண்ணுக்கு வந்துட்டு உன்னி முந்தன் சார் வந்துட்டு ஐயப்பன்னா மாறி ஃபைட் பண்ணுறாருன்னு தான் வந்து தெரியும். அது செமையாக செஞ்சுருப்பாங்க. அந்த ஃபைட் சீன்லாம் விருத்தனமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியில் ஒரு ஷாட் வந்து காட்டியிருப்பாங்க பாருங்கள், அந்த வெளிச்சத்தில் நிற்கிறவங்க, அது வேற லெவலில் மக்களே. அது கூஸ்பம் தான். அந்த பிஜிஎம்மும் கூஸ்பமாக தான் இருந்துச்சு. எத்தனை வாட்டி அந்த பிஜிஎம் கேட்டோம், வேறு லெவலு. எத்தனை வாட்டி அந்த சீனு பார்த்தோம், வேறு மாதிரி மக்களே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த ஃபைட் சீனே எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணேன். வேறு மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாட்டாக நம்ம பார்க்கலாம் மக்களே. வேறு லெவலில் இருக்கிற படம் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட்டு வேறு மாதிரி மக்களே. அப்படியே ஐயப்பனா வந்துட்டாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. யார் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் மக்களே. எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த படம், செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபைட் சீனை நம்ம எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணலாம். நீங்களும் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஃபைட் சீன்லாம் எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணலான்னு. கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கலாம் மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறையா வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை மக்களே.